நீங்க ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகணுமா? இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்படி உங்க முதலீட்டு பாதையை அமைச்சிக்கணும்னு தெரியணுமா? உங்களுடைய கேள்விகளை சரியான எக்ஸ்பர்ட்ட கேட்கணும்னு தோணுதா? அப்போ நாங்க நடத்துற M2W 3.0 இன்வெஸ்டர் கான்க்ளேவ்ல கலந்துக்கங்க. ஒரு நாள் முழுதும் முதலீடை பத்தி தான் பேச போறோம். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி தான் பேச போறோம். கீழே கொடுத்திருக்கிற எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த வாரம் நாங்கள் 2 இன்ட்ரெஸ்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். மொதல் வெபினார் பார்த்தீங்கன்னா த சீக்ரெட் டு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிஹேவியர் ஆஸ்பெக்ட் ஃபார் லாங் டேர்ம் வெல்த் ஜென்ரேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். செகண்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா த இம்பேக்ட் ஆஃப் டேரிஃப் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் US இந்தியா டேரிஃப் சிச்சுவேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வெபினாரை ஜாயின் பண்ணணுமா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணலாம். சில்வர் வர்சஸ் கோல்டு. எல்லா நேரத்துலையுமே கோல்டுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து இருக்குது. சில்வருக்கு ஒரு செகண்டரி ஸ்டேட்டஸ் தான் இருக்குது. கோல்டு ஒரு ரிசர்வ் கரன்சியாக பார்க்கப்படுகிறது. டாலர் தன்னுடைய இடத்தை பிடிப்பதற்கு முன்னாடி எல்லா நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க்ஸும் கோல்டை தான் ரிசர்வ் கரன்சியாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பொருளாதார நிலைப்பாடு எடுக்கக்கூடிய நாடுகள், அது டர்க்கியாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், சைனாவாக இருக்கலாம், எல்லாமே முதல்ல எடுக்கக்கூடிய ஆயுதம் தங்கம் தான். டாலரை விற்றுட்டு கோல்டு வாங்குவாங்க. அதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு வெப்பன். சில்வருக்கு இந்த மாதிரி அட்வான்டேஜ் எல்லாம் கிடையாது. சில்வர் ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல். தொழில் ரீதியாக அதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்முடைய டெக்னாலஜி வளர வளர இன்றைக்கி சில்வருக்கு அப்ளிகேஷன்ஸ் கூடிக்கிட்டே வருது. முக்கியமான ஒரு பாயிண்ட், அது கோல்டு சில்வர் ரெண்டுக்குமே பொருந்தும். உற்பத்தி அதிகரிப்பதில்லை, அதே உற்பத்தி தான் இருக்குது. எப்போ டிமாண்ட் கூடிக்கிட்டே போகுதோ, உற்பத்தி ஃப்ளாட்டாக இருக்கோ அல்லது வெரி ஸ்மால் க்ரோத் காட்டுதோ, ஏதோ ஒரு பாயிண்டில் அது விலையில் வெளிப்படணும். கோல்டு பீக் அவுட் ஆகி பல வருஷங்கள் கழித்து தான் இன்றைக்கி மறுபடியும் ஒரு உச்சத்தை தொட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட சில்வருக்கும் இதே பேட்டர்ன் தான். என்ன, 2011 சில்வர் பீக் அவுட் ஆச்சு. கோல்டு அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கடந்து பீக் அவுட் ஆச்சு. இந்த முறை எது ஃபஸ்ட்டு பீக் அவுட் ஆக போகுது அப்படின்னு கோல்டுக்கும் சில்வருக்கும் ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு கோல்டு தான் முதல்ல மேலே போயிட்டு இருக்கு. சில்வர் ஒரு லேகோட மேலே வருது. இன்னைக்கும் பர் அவுன்ஸ் ப்ரைஸ் ஆஃப் சில்வர் ஏர்லி 40s இருக்கு. டாலர் ப்ரைஸில், டாலர் மதிப்பில் ஏர்லி 40s பர் அவுன்ஸ் ப்ரைஸ் ஆஃப் சில்வர் இருக்குது. 2011 இது $50 பர் அவுன்ஸை தொட்டது. அதுதான் ப்ரீவியஸ் பீக். 14 வருஷம் கழிச்சு இன்னைக்கு மறுபடியும் அந்த $50 தொடுமா, அதை கடக்குமான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போ நிச்சயமாக சந்தையில் இருக்குது. நான் கூட இன்னைக்கு காலையில் ஒரு சில்வர் ட்ரேடர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறார், இன்றைக்கி மார்க்கெட் பயங்கர டைட்டாக இருக்குது, எங்களால் டிமாண்டையே ஃபுல்ஃபில் பண்ண முடியல. இது அந்த ட்ரேடில் இருக்கிறவர். இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டில் இன்றைக்கி பயங்கர ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் சில்வரில் இருக்குது. கிட்டத்தட்ட யார்கிட்டையுமே இல்லை. அதனால் எல்லாரும் அதை போய் விரட்டி பிடிச்சி வாங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்களுடைய சிஸ்டமில் ஒரு 4 மாதம் முன்னாடி வரைக்கும் தொடர்ந்து சில்வர் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இன்வெஸ்டர்ஸ் என்ன அப்போ நினச்சாங்க, அது எதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஈக்விட்டி கொடுங்க. எல்லாருமே அன்னைக்கு என்ன மூடில் இருந்தாங்க, பப்ளிக் தாங்களே முடிவெடுக்கக்கூடியவங்களாம் ஸ்மால் கேப் மட்டும்தான் வாங்கணும், இதுதானே மைண்ட் செட் இருந்தது. எப்போ ஒரு விஷயத்தை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்களோ, அந்த விஷயம் அந்த நேரத்தில் ஒரு கான்ட்ரேன் ஐடியாவாக உருவாகிறது. அந்த இடத்துல தான் அது முளைக்கிறது. இட் டேக்ஸ் ஜெர்மினேஷன். இதுதான் சில்வரில் நடந்திருக்கு. சில்வர் ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டலுங்கிறதுனால அதனுடைய இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் கூட கூட உற்பத்தி கூடாததுனால, உற்பத்தி கிட்டத்தட்ட ஃப்ளாட், கன்சம்ஷன் கூடி உற்பத்தி ஃப்ளாட்டாக இருந்தால் ஏதோ ஒரு பாயிண்டில் அது விலையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கேருந்து 20% மேலே போகும், பழைய உச்சத்தை தொடும் அப்படிங்கிறது தான் சந்தையின் எதிர்பார்ப்பு. அதுக்கு மேலே போகுமா அப்படின்னு கேட்டாக்கா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சார் இப்போவே டெக்னிக்கல் வியூ என்னன்னு சொல்ல முடியாது, எங்கே வேணால் போகலாம்.
எப்போ வந்து ஒரு விலை எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு சந்தையில் மார்க்கெட் கமெண்ட்ரி வருதோ அப்போ வந்து யாரெல்லாம் அந்த சொத்தை வச்சு இல்லையோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அலறி அடிச்சுட்டு வாங்க போவாங்க. அப்படி அலறி அடித்து விரட்டி வாங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா விலை வந்து மேலும் மேலும் உயர்வை காண்கிறது. இதுதான் இன்றைக்கி சில்வரில் நடக்கக்கூடிய ட்ரெண்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சைக்கிளில் சில்வருக்கு ஒரு 2வது இடம் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் ரிட்டர்னில் கிட்டத்தட்ட கோல்டு கொடுக்கக்கூடிய ரிட்டர்னையே லாங் டேர்ம் சில்வர் கொடுக்க முடியுங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. சில்வர் வாங்கறதுல தான் நுட்பம். யாருமே வாங்காத போது சில்வரை வாங்கணும். கோல்டை நம்ம எப்போ வாங்குகிறோம், எப்போ வேணால் வாங்குகிறோம், ரைட்? தட் இஸ் அவர் சைக்காலஜி. ஆனால் சில்வர் ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல், அதை கரெக்டாக பார்த்து தான் வாங்கணும். அப்படி வாங்குறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து கோல்டில் கிடைக்கிற ரிட்டர்னோட அதிகமாக இருக்கும். ஏன்னா சில்வரில் ஸ்விங்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். இப்போ இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷன் என்ன சில்வரில்? இன்றைக்கி சில்வரில் யார்கிட்டையுமே அதிகமாக சில்வர் இல்லை. சில்வர் ப்ரைஸ் ஏறி இப்போ ஒரு உச்சத்துக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து மேலும் கூடி பழைய உச்சமான $50 per ounce தொட்டு அதையும் கடந்து போகும்ன்றத எதிர்பார்ப்பு. பட் இடைப்பட்ட காலத்தில் என்ன நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். என்ன ரீசன்னாக்கா சில்வர் வந்து ப்ரைஸ் பிஹேவியரில் ஹைலி வாலடைல், ஏற்ற இறக்கங்களை பெரிய ஸ்விங்ஸோடு காட்டக்கூடிய ஒரு கமாடிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு கமாடிட்டி எப்படி வாங்க முடியும்? எப்போவுமே கரெக்ஷன் வரும்போது தான் வாங்க முடியும். ஏறும்போது விரட்டி வாங்கிறதுக்கு இது சரியான கமாடிட்டி இல்லை என்பது என்னுடைய கணிப்பு. ஏன்னா எனக்கு பணம் பண்ணணும். ஒரு கமாடிட்டியை வாங்கினா அது எப்படி வாங்கினா பணம் பண்ண முடியும்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதை முழு மனதோடு ஏற்றுக்கிட்டு அதன் அடிப்படையில் முதலீட்டு முடிவுகளை முன்னெடுக்கணும். இதுதான் என்னுடைய ஃபிலாசபி. ஸோ மிஸ் பண்ணிவிட்டேன், என்ன விலைக்கு வேணால் வாங்கலாங்கிறது என்னுடைய ஃபிலாசபி இல்லை. மிஸ் பண்ணினா கூட ஒரு டிப்பு வந்தால் வாங்கலாம், என்ன விலையில் வாங்கணும்னு கணிச்சு வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணணும். இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதில் வந்து டிமாண்டு பயங்கரமாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் கண்டிப்பாக வளரப்போகுது. சப்ளை ஃப்ளாட்டாக இருக்க போகுது. இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள். ஆனால் ப்ரைஸ் என்ன ஆக போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏற்கனவே வளர்ந்து வந்த விலை மேலும் உயரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் எப்போ உயரும் யாருக்கும் தெரியாது. டெக்னிக்கலாக ரொம்பவே ஓவர் சோல்டாக இருக்குது, ஓவர் பாட்டாக இல்லை. அப்போ என்ன ஆகுனா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்போ வேணால் விலை மேலே போகலாம், ரைட்? இந்த சுச்சுவேஷனில் எந்த கரெக்ஷன் வந்தாலும் அந்த கரெக்ஷனை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சரியான வழிமுறை. ஆனால் எதுவுமே கவலைப்படாமல் கூலாக வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு சில மாதங்கள் முன்பு வரை எல்லாருக்குமே இருந்தது. நாம் தொடர்ந்து மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த்தில் கூட இதை சொல்லிக்கிட்டே இருந்தோம். எத்தனை பேர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க? ஒருத்தர் கான்ட்ரேட் இன்வெஸ்டராக இருப்பதற்கு ஒரு சரியான மனநிலையும் அதற்கு ஒத்த உளவியலையும் நம்ம வளர்த்துக்கணும். அந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு அந்த மைண்ட் செட்டை டெவலப் பண்ணால் தான் உங்களால் ஒரு கமாடிட்டியை உங்களுக்கு சாதகமான விலையில் வாங்க முடியும். இல்லைன்னா அதிக ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு சொத்தை கூட தப்பான நேரத்தில் வாங்கி நீங்கள் அடிபட முடியும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், 2011-12 கோல்டை பீக்கில் வாங்கி லாஸ் பண்ணவங்க எத்தனையோ பேர். 2011 சில்வரையே $50 வாங்கி லாஸ் பண்ணவங்க எத்தனையோ பேர். நீங்கள் போய் ஒரு சார்ட்டை போட்டு பாருங்கள். இதோ இங்கே உங்களுக்கு சார்ட்டை காட்ட சொல்கிறேன். 2011 பீக்லேருந்து சில்வர் எப்படி விலை குறைந்தது அப்படின்னு பாருங்கள் அந்த சார்ட்டை. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போதாவது உங்களுக்கு என்ன தோணணும்? எதையுமே லேட்டாக விரட்டி வாங்கக்கூடாது. ஓகே, ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தால் கூட ஒரு கரெக்ஷன் வரும்போது வாங்கணும். எதையுமே அட்லீஸ்ட் ரிலேட்டிவாக ஒரு பெட்டர் ப்ரைஸில் வாங்குறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கணும். விலை ஏறி போச்சு, இனிமேல் இறங்கவே இறங்காதுன்னு விரட்டி வாங்கினீங்கன்னா அநேகமாக நீங்கள் உச்சத்தில் வாங்கி மாட்டிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை முழுவதும் ஒரு முதலீட்டாளன் தவிர்க்க வேண்டும். இன்றைக்கி சில்வர் டெஃபினட்டாக ஒரு ஹாட் கமாடிட்டி, டவுட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சில்வர் வந்து கோல்டை விட இட் மே பி அ ஹாட்டர் கமாடிட்டி. ஏன்னா அதில் வாலட்டிலிட்டி ஸ்விங் கண்ணா பின்னாடி இங்கேருந்து 25% மேலே போகலாம். கோல்டு அவ்வளோ ஈஸியாக 25% மேலே போகுமானா நிச்சயமாக போகாது. ஆனால் நீங்கள் வாங்கும்போது ஓரளவுக்கு ஃபேவரபிள் ப்ரைஸில் வாங்கி ஆகணும். சப்போஸ் ஒரு ப்ளோ அவுட் ஆன பிறகு நீங்கள் வாங்கினா நீங்கள் பல ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ 2011 $50 வாங்கினோட கெதி என்னன்னு யோசிச்சு பாருங்கள். நீ எந்த வருஷத்தில் இருக்கும்? 2025 இருக்கும். 14 இயர்ஸ் அவங்களுக்கு இன்னைக்கு கூட அந்த விலை வரல.
குளோபலாக சொல்கிறேன் டாலர் ப்ரைஸில். நம்ம ஊரில் டாலர் மதிப்பை இழப்பதனால தான் நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி டிஸ்டார்ட் ஆகிடுது. நமக்கு உண்மையான பிக்சரே தெரியறதில்ல, குளோபல் பிக்சரே தெரியாமல் நம்ம கோல்டு சில்வரில் தொடர்ந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு ஒரே ஒரு வெப்பன் தான், ருப்பி வேல்யூ இழந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் வெப்பன். பட் இந்த வெப்பன் எல்லா நேரத்தையும் வேலை செய்யும்னு நான் நினைக்கல. ஓகே, இது வரைக்கும் வேலை செஞ்சிருக்கு, நோ டவுட். பட் இதையும் நீங்கள் ஒரு அசம்ஷனாக எடுத்துகிட்டு போக முடியாது முதலீடுக்குள்ளே. ஸோ குளோபல் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது, டாலர் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்ற அடிப்படையில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இதில் சில்வரை இந்த மாதிரி ஒரு எலிவேட்டட் லெவலில் வாங்குறதுல இன்னொரு மிக முக்கியமான ரிஸ்க் இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்களா? ருப்பி அப்ரிசியேஷன் ரிஸ்க். ஏன்னா இன்னைக்கு ருப்பி ஒரு வீக்கஸ்ட் பாயிண்டில் இருக்குது. ருப்பி ஏன் வீக்கஸ்ட் பாயிண்டில் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் டாரிஃபில் ஒரு சர்ச்சை இருப்பதனால இன்னைக்கு ருப்பி வீக் பாயிண்டில் இருக்குது. நாளைக்கு 2 வாரத்தில் ஒரு ஒப்பந்தம் வந்துருச்சுன்னு வச்சுப்போம், 2-4 வாரத்துலையோ. இந்த ஒப்பந்தம் வந்தவுடனே ரூபாயின் மதிப்பு மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. ரூபாய் அப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சுனாக்கா அப்போது சில்வர் ப்ரைஸுக்கு இன் ருப்பி டர்ம்ஸ் அது பாதகமான ஒரு சூழலை கூட ஏற்படுத்தலாம். ஸோ நீங்கள் இந்த நேரத்தில் சில்வரை வாங்கும்போது ருப்பி அப்ரிசியேஷனுங்கிற ரிஸ்க்கும் இருக்கலாம். இந்தோ அமெரிக்கன் டாக்ஸ் முடிஞ்சு டாரிஃப் ஒப்பந்தம் வந்தால் ரூபாய் மீண்டும் உயர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்றத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கமாடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எல்லா விஷயத்தையும் நம்ம உள்ளே எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டு ஒரு முழுமையான முதலீட்டு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் முதலீட்டாளரின் பொறுப்பு. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ருப்பி ஒருவேளை ஒரு வேல்யூவேஷன் இழந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸை கொடுத்தா அதை நீங்கள் உங்கள் கணக்குலேயே எடுத்துக்கக்கூடாது, அது எக்ஸ்ட்ரா. அதை விட்டுட்டு நீங்கள் அதையே அடிப்படை கணக்குக்குள்ளே ஃபண்டமெண்டல் மேத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா அப்போ நீங்கள் யூ ஆர் லூசிங் த பிக்சர் ஆஃப் த கமாடிட்டி ப்ரைஸ் ஸ்விங் அண்ட் கோயிங் ஒன்லி வித் த கரன்சி ப்ரைஸ் ஸ்விங். ஒரு முதலீட்டாளனா எனக்கு கொஞ்சம் கூட அதில் உடன்பாடே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கமாடிட்டி ப்ரைஸ் ஸ்விங்ன்றது ஒரு போனஸ். அதை நான் மேத்துக்குள்ளே கொண்டு வரவே மாட்டேன். நான் குளோபல் ப்ரைஸ் ஸ்விங்கை வச்சு தான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்டேஷனை எடுப்பேன். அப்படி எடுக்கும்போது இன்னைக்கு சில்வர் ப்ரைஸ் இப்போ கூட பீக் 2011 பீக்கான $50 கிட்டத்தட்ட 17-18% கீழே தான் இருக்குது. அந்த $50 கான்குவர் பண்ணுறதுக்கான ஒரு செட்டிங் இன்னைக்கு சில்வரில் இருக்குது. அப்போ அந்த செட்டிங்கில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்? நிச்சயமாக ஏதாவது ஒரு டிப்பு கிடைச்சா சில்வரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? அளவாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பொசிஷன் அது கொடுக்கணும், அதுக்கு ஒரு இடத்த ஒதுக்கணும். அந்த இடம் எவ்வளவுங்கிறது உங்களுடைய முதலீட்டாளர்களோடு டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணி சரியான இட ஒதுக்கீடு அதுக்கு கொடுத்து அந்த இடத்துல அதை உட்கார வைங்க. இப்போ அது ஃபேடாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு போர்ட்ஃபோலியோவில் 30% கொண்டு போய் அதை வாங்கிறதுக்கு நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. எனக்கு அதில் கொஞ்சமும் உடன்பாடு இல்லை. ஒரு கமாடிட்டிக்கு ஒரு அளவான ஒதுக்கீடை கொடுங்க. அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்போது முடிஞ்சால் அந்த ஒதுக்கீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் ஒதுக்கீடை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அங்கேருந்து நிறைய கால அவகாசம் கொடுப்பதற்கு தயாராக இருங்கள். ஏன்னா நம்ம சில்வரை ஒரு 3 இயர்ஸாக வாங்கிட்டு இருக்கோம், ஆனால் இப்போ 3 மந்த்ஸில் ரிட்டர்ன் வந்தது. அதுதான் கமாடிட்டி பிஹேவியர். 3 மந்த்ஸில் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்போது கூட இப்போ இங்கேருந்து ரொம்ப ஒரு ஹையை டச் ஆச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் விற்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ நீங்கள் லேட்டாக பார்ட்டிக்கு வரும்போது எப்போவுமே நீங்கள் அந்த பார்ட்டியை விட்டு கொஞ்சம் சீக்கிரம் வெளியே போக வேண்டி இருக்கும்ன்றதையும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ வாங்குறீங்கன்னாக்கா விற்கிறதுல நீங்கள் ஆக்சுவலாக முதல் ஆளாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் தான் ஹையஸ்ட் ப்ரைஸில் உள்ளே வந்திருக்கீங்க. உங்களுக்கு லாபம் இருந்தால் அந்த லாபத்தை நீங்கள் காப்பாற்றிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. இதில் குறைவான விலையில் வாங்கினவனுக்கு அந்த கட்டாயம் இல்லை. இதை நீங்கள் தெளிவாக இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கமாடிட்டிக்குள்ளே, அதுவும் ப்ரெஷியஸ் மெட்டலுக்குள்ளே லேட்டாக ஒருத்தர் வந்தாங்கன்னாக்கா அந்த மெட்டலில் லாஸ்ட் ப்ளோ அவுட் வரும்போது ஃபஸ்ட்டு செல்லராக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இல்லைனா என்ன ஆகும்னா நீங்கள் இந்த வாய்ப்பை விட்டுட்டிங்கன்னா உங்கள் காஸ்ட்டு கீழே கூட போக முடியும். உதாரணத்துக்கு 2011 $45 வாங்கினவனுக்கு அவனுடைய பர்ச்சேஸினுடைய ப்ரைஸ் பாதி விலைக்கு கீழே போச்சு இதே சில்வரில். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் மறக்கக்கூடாது, மறந்துடாதீங்க. ஸோ இப்போ $40 ப்ளஸில் பர் அவுன்ஸ் ப்ரைஸ் இருக்கும்போது சில்வரை ஒருத்தர் வாங்குறாங்கனாக்கா வெரைட்டி நீங்கள் ருப்பி ப்ரைஸை விட்டுருங்க, நான் டாலர் ப்ரைஸ் சொல்கிறேன். இந்த ப்ரைஸிலிருந்து 20-30% அப்சைடு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த 20-30% அப்சைடு வரும்போது எங்கேயோ ஒரு மிடில் பாயிண்டில் நீங்கள் அதை விற்றுட்டு வெளியே போக ரெடியாக இருக்கணும். அதை விட்டுட்டு இல்லை நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்லாம் கூச்சல் போட்டுக்கிட்டு உங்களே நீங்களே ஏமாற்றிக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வாலடைல் மெட்டல்ஸ். ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து பயங்கர ஸ்விங்ஸ் இருக்கும். 2011 வந்த பீக்லேருந்து பாதி விலைக்கு கீழே சில்வர் வந்தது, ரைட்? நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக லிமிட்டட் சேவிங்ஸை இன்வெஸ்ட் பண்ணி காம்பவுண்ட் பண்ண நினைக்கிறீங்க.
உங்களுடைய காம்பவுண்டிங் தேவைகள் அதிகம். உங்கள் காம்பவுண்டிங் கோல் நிறைவேறுவதற்கு நீங்கள் ஈகோயிஸ்டிக் பொசிஷன்ஸை எந்த கமாடிட்டிலையும் எடுக்கக்கூடாது. கமாடிட்டி பக்கம் போனீங்கன்னாக்கா அதை மாற்று சிந்தனையோடு அணுக வேண்டிய தேவை இருக்குது. கான்ட்ரேரியன் திங்கிங் கமாடிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கீழே யாருமே சீண்டாத போது வாங்குவதும், எல்லாரும் ஒன்று பின்னாடி போகும்போது விற்பதும் தான் இந்த கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங்கினுடைய சாராம்சம். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா சில்வர், கோல்டு இது போன்ற ப்ரெஷியஸ் மெட்டல் கமாடிட்டிஸில் நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே இருப்பீர்கள். அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதற்காக தான் இந்த வீடியோவில் இந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறோம். தொடர்ந்து இது போன்ற சப்ஜெக்ட்ஸில் அந்த சைக்காலஜி, அந்த கமாடிட்டி சைக்கிள் இருக்கிற இடம், அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு, அதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக பேசி ஒரு புரிதலை உருவாக்கும். அந்த புரிதலை தொடர்ந்து இணைந்து வளர்த்து கொண்டே இருப்போம், இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.